சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க வடநாட்டிலலாம். இந்த கோவிலை சுற்றி இருக்கிற வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வீட்டில் திறந்த முற்றம் எல்லா வீட்லேயும் இருக்கும். அங்கே ஒரு ரதம் போடுவாங்க. அந்த ஒரு ரதம் அப்படின்னாக்க தேர், ஒத்த தேராக போட்டு அதுக்கு ஒத்த சக்கரம் தான் இருக்கும். சூரியனுக்கு ஒரே சக்கரம் தான். ஏன்னா அவன் காலையில் கிழக்க உதிச்சு அவன் மாலையில் ஒரே திக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கான். ராத்திரி மற்ற கண்டங்கள்லாம் போயிட்டு திருப்பி காலையில் இங்கே வந்து உதிச்சிடுறான். இப்போ ஒரு சதுர கோலம் போட்டு அதில் வலதுகை பக்கத்தில் சூரியன் போடுவாங்க, இடதுகை பக்கத்தில் சந்திரன் போடுவாங்க. ஏன்னா சூரியனும் சந்திரனும் ஒளி, அதற்கான 2 தேவர்கள் இல்லையா. இப்போ இந்த சதுரம் போட்டுட்டு இதுக்கு மேலே தேர் போல் ஒரு கூடாரம் போல் இந்த கரும்பெல்லாம் வச்சு கட்டுவாங்க தெரியுமா, அது போல் போட்டு அதில் 2 கொடி போட்டிருப்பாங்க. உச்சியில் ஒரு கோபுரம் வச்சுருப்பாங்க. கீழே ஒரே ஒரு ஒத்த சக்கரம், 12 கோடுகள் போடணும். இது என்ன, ஒரு சுழற்சியில் 12 ஆரங்கள் 12 மாதங்கள். அதை சுற்றி இன்னும் ஒரு வட்டம் போட்டுட்டா அது இந்த சம்பத்சரம், ருதுக்கள், 6 ருதுக்களுக்காக ஒரு வட்டமும், இந்த வட்டம் சம்பத்சரம், இது உள்ள இருக்கிற 12 ஆரங்கள் 12 மாதங்கள். அப்புறம் நடுவில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ளஸ் மார்க் போட்டுட்டு ஒரு சின்ன வட்டம் போடுவாங்க. அது தேருக்கு என்ன, அச்சாணி இல்லையா. ஆனால் இதோட உட்பொருள் என்ன, சாதுர்மாசியம். 3 மாதங்களாக 4 பிரிவு. ஸோ இங்கே ப்ளஸ் மார்க் போட்டு ஒரு வட்டம் போட்டால் சாதுர்மாசியம், 12 ஆரங்கள் போட்டால் 12 மாதங்கள், அதை சுற்றி ஒரு வட்டம் போட்டால் சம்பத்சரம், அதையும் சுற்றி இன்னொரு வட்டம் போட்டால் அது வந்து ருத்துக்கள், 6 ருத்துக்கள் மாறி மாறி வருது இல்லையா. இப்படி ஒரு சூரியனுக்கு ரத கோலம் போட்டுட்டு இந்த திறந்த முற்றத்தில் எங்கே வெயில் படுதோ அங்கே போட்டுட்டு அதுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், பூவெல்லாம் சாத்தி, தாம்பூலம், பழங்கள் எல்லாம், தேங்காய் எல்லாம் வச்சுருப்பாங்க. சமையல் அறையில் அழகாக வெங்கலப்பானையை நல்லா தங்கம் போல் தேய்ச்சி அதை அடுப்பில் வச்சு பாசிப்பருப்பும் அரிசியுமாக லேசாக வறுத்துட்டு அதை வந்து பாலும் தண்ணியுமா வச்சுருப்பாங்க. அது கொதிக்கிற போது இறைவனை வேண்டி ஒரு கை அள்ளி சுபம் போடுவாங்க இல்லையா, லாபம்னு போடுவாங்க. போட்டு அந்த சக்கரை பொங்கல், வெல்லமெல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்து வச்சுருவாங்க. அந்த திருவாதிரையும் போது நாம் செஞ்ச மாதிரியே ஒரு 7 கறி அல்லது 9, 11 ஆக பொங்கலும் குழம்பும் இவங்க தயார் பண்ணிடுவாங்க. இங்கே உட்காந்து பூஜை பண்ணி முடித்த பிறகு பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் சூரியனுக்கு பூஜை பண்ணிவிட்டு இந்த பொங்கலை அந்த உச்சி வேளையில் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாரும் சாப்பிட்றது. இது கோவிலை சுற்றி இருக்கிற வீடுகளில் நடக்கிற, முற்றம் இருக்கிற வீட்டில் நடக்கும்.